Okay, welcome back to Abstract Algebra course. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரைம் ஐடியல்ஸ். முதல்ல ப்ரைம் நம்பரோட கேரக்டரைசேஷன் இங்கே பண்ணிவிட்டு அதை மோட்டிவேஷனை வச்சு தான் நம்ம ப்ரைம் ஐடியல்னால் என்னென்னு சொல்ல போகிறோம். இப்போ P is prime if only if இப்போ ஏபின்னு ரெண்டு இன்டீஜர் அதை வந்து P டிவைட் பண்ணுது அப்படின்னா தட் இம்ப்ளை பிங்கிறது either A டிவைட் பண்ணும் அல்லது பிங்கிறது B டிவைட் பண்ணால் இல்லை ரெண்டையுமே கூட டிவைட் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அ கேரக்டரைசேஷன் ஆஃப் அ ப்ரைம் நம்பர். யூஸிங் திஸ் ஐ எம் கோயிங் டு டிஃபைன் ப்ரைம் ஐடியல்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண போகிறோம். டெஃபினிஷன்: let R be a commutative ring an ideal P is called a prime ideal if AB அதோட ப்ராடக்ட் வந்து Pல இருந்தது அப்படின்னா இம்ப்ளை either A வந்து Pல வரணும் இல்லை அப்படின்னா B வந்து Pல வரணும். ரெண்டுமே இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் அ ப்ரைம் ஐடியல். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ்: number 1, ideal generated by a prime number is a prime ideal of Z. Okay, proof is so simple. AB வந்து இந்த ஐடியல்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? It could be a member of ideal generated P. That means AB வந்து is a product of P அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ Pங்கிறது AB வகுக்கும். இப்போ Pங்கிறது AB வகுக்குது அப்படின்னா யூஸிங் த ப்ரைம் கேரக்டரைசேஷன் என்ன சொல்ல முடியும்? Pங்கிறது இதை A வகுக்கும் அல்லது Pங்கிறது B வகுக்கும். Pங்கிறது A வகுத்துச்சு அப்படின்னா A ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் அ மெம்பர் ஆஃப் ஐடியல் ஜெனரேட்டட் பை P, ஆர் இல்லைன்னா Pங்கிறது B வகுத்துச்சுன்னா B இஸ் மெம்பர் ஆஃப் ஐடியல் ஜெனரேட்டட் பை P. ஸோ தட் ஷோஸ் தட் ideal generated by P is the prime ideal of Z அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிள் நம்பர் 2, if R is an integral domain, இருந்ததுன்னா the ideal generated by 0 is a prime ideal. எப்படி? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ AB அப்படிங்கிறது ஐடியல் ஜெனரேட் பை 0ல இருக்குன்னா ப்ராடக்ட் பண்ணது இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? A இன்ட்டு B வந்து 0. தட் மீன்ஸ் 0 ஐடியல் ஜெனரேட் பை 0ல 0 மட்டும் தான் இருக்க போகுது. அப்போ AB இஸ் 0. இப்போ AB இஸ் 0, R இஸ் இன்டெக்ரல் டொமைன். அப்போ ரெண்டு நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வராது? 0 வராது. அப்போ ஏதாவது எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணால் 0 வருது அப்படின்னா ஏதாவது ஒன்றாவது 0 ஆகும். அப்போ either A is 0 or B is 0. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? either A is a member of ideal generated by 0 or B is a member of ideal generated by 0 சொல்லி கொடுத்துலாம். hence 0 is a prime ideal. ரைட்? இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் மாத்திரம் தான் இது ட்ரூ. ஆர் இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் இல்லை அப்படின்னா ideal generated by 0 never be a prime ideal அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரைட். Let me go to the characterization of a prime ideal. Let R be a commutative ring
with identity. Then an ideal P is prime if and only if R by P is an integral domain. Let's prove this. Proof. நான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன எடுத்துக்கிறேன், Pங்கிறது prime ideal எடுத்துக்கிறேன். P is a prime ideal of R. இப்போ என்ன சொல்லணும், R by P வந்து இன்டிகிரல் டொமைன் அப்படின்னு சொல்லணும். அப்போ ரெண்டு எலமெண்ட் எடுத்து இப்போ ப்ரொடக்ட் பண்ணும்போது 0 வருதுன்னா ஏதாவது ஒரு எலமெண்ட் could be 0. அப்போ ரெண்டு எலமெண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். லெட் இப்போ R by Pயில் முதல்ல எந்த ஃபார்மேட்டில் எலமெண்ட்ஸ் இருக்கும், P plus A அந்த ஃபார்மேட்டில் தான் எலமெண்ட்ஸ் இருக்கும், இன்ட்டு P plus B. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 0. R by Pயில் 0 எலமெண்ட் இஸ் P, ரைட்? அப்போ P. சப்போஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 0 வருதுன்னு எடுத்துக்கிட்டு what I am going to claim, ஒன்று P plus A is 0, that means P plus A is P, இல்லாட்டி P plus B is P அப்படின்னு காட்டும், ரைட்டா? ஓகே. ஸோ P plus A into P plus B இதை எப்படி எழுதிக்கலாம், P plus AB equals Pன்னு வரும். அப்போ P plus AB வந்து Pன்னு வருது அப்படின்னா AB is a member of P, ரைட்டா? AB வந்து Pயோட மெம்பர். P prime ஐடியலாக இருக்குங்கிறதுனால ப்ராடக்ட் வந்து Pயில் வருதுன்னா ஏதாவது ஒரு மெம்பர் could be a member of P, right? Imply A belongs to P or B belongs to P. எதனால இது happen? P வந்து prime, since P is prime. ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும், P plus A ஒன்று P வரும், இல்லைன்னா P plus B வந்து P ஆகும். அப்போது P plus A வந்து 0 எலமெண்ட்டாக மாறுது, இல்லைன்னா P plus B வந்து 0 எலமெண்ட்டாக மாறுது. ஓகே, that's end of the story. Hence R by P is an integral domain, right? Okay, so I have to show the converse part. Conversely என்ன assumption எடுத்துக்கணும், R by P வந்து integral domain எடுத்துட்டு P prime ideal தான் அப்படின்னு காட்டணும். Okay, conversely assume R by P is an integral domain. நான் என்ன காட்டணும், P வந்து is a prime ideal. சப்போஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், அப்போ prime ideal காட்டுறதுக்காண்டி ப்ராடக்ட் வந்து Pயில் இருக்குது, A into B ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணதை வந்து எதில் இருக்குது, Pயில் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு what I have to show, either A வந்து Pயில் இருக்குது இல்லைன்னா B வந்து Pயில் இருக்குதுன்னு காட்டுறேன். இது AB வந்து Pயில் இருக்குன்னா அதுலேருந்து என்ன சொல்ல முடியும், P plus AB it could be P, right? P plus AB எப்படி எழுதிக்கலாம், P plus A into P plus B it could be P, right? இப்போ R by P is an integral domain, right? அப்போ P plus A into P plus B வந்து 0 element of R by P வருது அப்படின்றதுனால either P plus A is a 0 element, that means P plus A is P, or P plus B is P. Okay, that implies P plus A is P அப்படின்னா என்ன அர்த்தம், Aங்கிறது Pயில் இருக்கு, அல்லது P plus B யும் P ஈக்குவல்னா என்ன அர்த்தம், Bங்கிறது Pயில் இருக்கு. So that's we have to show, right? Therefore P is a prime ideal. Okay, that's end of the story. Okay, corollary, இதுலேருந்து ஒரு corollary கொடுக்கலாம். என்ன corollary கொடுக்க முடியும், எந்த ஒரு maximal ideal எடுத்தீங்கனாலும் it's a prime ideal. எங்கே
அப்படின்றத சொல்லிடுறேன். corollary let R be a commutative ring with identity then every maximal ideal of R is a prime ideal. ஸோ எந்த ஒரு மேக்ஸிமல் எலியை எடுத்திங்கனாலும் ப்ரைம் ஐடியல் எப்போ அந்த ரிங் வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங்காக இருந்து யூனிட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா. ஓகே ரைட், லெட்ஸ் ப்ரூவ் திஸ் ப்ரூஃப். let M be a maximal ideal of R னு எடுத்தாச்சு. then maximal ideal ஓட characterization என்ன சொல்ல முடியும்? that imply R by M is a field, right? that imply this will happen. So that imply every field is integral domain. எந்த ஒரு field எடுத்தீங்கனாலுமே அது integral domain தான். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும்? R by M is an integral domain. It's an integral domain. R by M integral domain அந்த ஐடியல் வந்து என்னவா மாறும்? is a prime ideal. M is a prime ideal. ஸோ எந்த ஒரு மேக்ஸிமல் ஐடியல் எடுத்தீங்கனாலும் it become a prime ideal. எப்போ அந்த ரிங் வந்து கம்யூட்டேட்டிவ் ரிங் ப்ளஸ் அதில் ஐடென்டி எலமெண்ட் இருந்தால். ஓகே ரைட். அப்போ கான்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் தட் மீன்ஸ் ப்ரைம் ஐடியெல்லாம் மேக்ஸிமல் ஐடியலாக வருமா அப்படின்னு கேட்டால் ஜென்ரலி இட்ஸ் ஃபெயில்யூர். ரிமார்க் zero is a prime ideal of Z, but 0 is not maximal. ஏன்னா 0 வச்சிருக்க மாதிரி நிறைய ஐடியல்ஸ் இருக்கு. 2 இருக்கு. ஐடியல் ஜெனரேட் பை 2 is bigger than that one, right? It's not a maximal. Number 1. Number 2, prime ideal இல்லாத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். The ideal generated by 4 is not a prime ideal. Z ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 2 is 4. அந்த 2 வந்து எதில் இருக்குது? It's not a member of ideal generated by 4. Okay, but it's a member of ideal generated by 4. 4 is a member of ideal generated by 4, but 2 into 2 is not a member of ideal generated by 4. therefore அப்போ இது prime ideal கிடையாது. prime ideal இல்லைன்னா இது automatically maximal ideal Z ல கிடையாது. ஆனால் Z ல வந்து commutative ring with identity, right? Remark number 3, if R is a commutative ring without identity, அதில் ஐடென்டி எலமெண்ட் இல்லை அப்படின்னா then every maximal ideal of R need not be a prime ideal of R. அதாவது அந்த கம்யூட்டேட்டிவ் ரிங்கில் ஐடென்டி எலமெண்ட் இல்லை அப்படின்னா மேக்ஸிமல் ஐடியல்லாம் ப்ரைம் ஐடியலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் கன்சிடர் 2Z இஸ் மை ரிங் R. இதில் வந்து ஐடியல் ஜெனரேட் பை 4
is a maximal ideal but ideal generated by 4 is not a prime ideal. You can easily verify this fact, is not a prime ideal. Okay, I stop here.